So alkanes குள்ள previous year questions பார்க்கலாம். Which of the following cannot be made in good yield by Woods reaction? So Woods reaction na என்னது sodium in diethyl ether அப்படிதானா? So diethyl ether இருக்கும். அதுக்கப்புறமா RX 2RX இந்த R வந்து ஒரு alkyl halide group அப்படிதானா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரியாக்ஷன்ல மெயினா நான் என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் ஈவன் நம்பர் கார்பன் இருக்கிற மாதிரி அதாவது சிமெட்ரிக்கலா இருக்கணும் சிமெட்ரிக்கல் ஆல்கெயின் தான் மோஸ்டா நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கெயின் அப்படிதானா ஸோ ஆல்கெயின் ப்ரிப்பரேஷன் ஸோ இதுல நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும் டைமரைசேஷன் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும் டைமரைசேஷன் நடக்கும் ஸோ இதுல பாருங்க எதெல்லாம் ஈவன் நம்பர் பியூட்டேன் இஸ் ஈவன் நம்பர் டைமெத்தில் பியூட்டேன் ஈவன் நம்பர் ஹெக்சேன் ஈவன் நம்பர் ஹெப்டேன் இஸ் அ ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் ஸோ option C is the correct answer cannot be made in good yield because it is odd number carbon na வந்து அவ்வளோ ஈஸியா நம்ம இதுல வந்து நிறைய மேஜர் ப்ராடக்டா சிந்தசைஸ் மோஸ்டா ஆகாது Woods reactionல ஓகே so next question the alkane that gives only one monochloro product on chlorination with Cl2 in the presence of sunlight so Cl2 in the presence of sunlight or H nu உங்களுக்கு என்ன கிடைக்கும் free radical mechanism மூலமா any hydrogen substitution reaction consider CH3 H அதாவது CH4 இருக்குன்னா அதுல ஒரு H replace பண்ணிட்டு chlorine வரலாம் okay free radical substitution reaction of is happening so இதுல வந்து monochlorinated only one monochlorinated product யார் தருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க so first one போட்டு பார்க்கலாமா so 2,2 dimethyl butane so first butane போடலாம் meth eth pro but okay அதுக்கப்புறம் 2,2 so 1 2 ன்னு வச்சுக்கலாம் so second positionல dimethyl அதுக்கப்புறமா butane அப்போ இது CH3 C CH2 CH3 so இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல chlorine வரலாம் அதாவது CH2Cl வரலாம் or இங்க கூட chlorine வரலாம் நிறைய இடத்துல chlorine வரலாம் தானே இந்த இடத்துல chlorine வரலாம் so not a monochlorine ஏதாச்சும் இங்க இது ஒரு chlorination ஃபார்ம் ஆகலாம் இந்த இடத்துல these are different positions so different positions இருந்துச்சு this is a different position this is a different position so இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ like 3 types of chlorinated products உங்களுக்கு கிடைக்குது so not possible next neopentane so neoனால என்னதுன்னா 5 carbon ரைட்டா so இந்த மாதிரி இருக்கும் 1 2 3 4 and 5 so இதுல all the CH3 are same அப்படிதானா எல்லாமே எல்லாத்துக்குள்ள சரௌண்டிங்க பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கு so same நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த CH3 சுத்தியும் C தான் இருக்கு இத சுத்தியும் C தான் so எல்லாமே same environment so ஒரே ஒரு monochlorinated product அதாவது CH2Cl rest எல்லாம் CH3 so only one type of product தான் உங்களுக்கு இதுல கிடைக்குது ஓகேவா so next பாருங்க pentane meth eth pro but pent so pentaneல எத்தனை type of monochlorinated எத்தனை type of different carbon இருக்குன்னு பாருங்க this is different this is one this is different this is one so ஒவ்வொன்றுத்துக்குள்ள so 3 types of monochlorinated இந்த இது வந்து center அதை சுத்தி 2 ethyl group இருக்கு இது வந்து ஒரு different ஒரு side methyl இருக்கும் இன்னொரு side propyl இருக்கும் so 3 types of monochlorinated product கிடைக்கும் what about isopentane so isoனாலே என்ன அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து செகண்ட் கார்பன்ல உங்களுக்கு ஒரு மெத்தில் குரூப் இருக்கும் so consider இதுதான் லாஸ்ட் கார்பன் அதுல இருந்து உள்ள செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கும் பென்டேன்னா எத்தனை கார்பன் பியூட் பென்ட் so pentane மொத்தம் 5 carbon okay so இப்போ இதுல எத்தனை type of இது ஒரு type okay this is a different type இது ஒரு different type இதுவுமே ஒரு different type so totally 4 types of monochlorine so நம்மளுக்கு neopentane is the correct answer அதாவது CH3 C CH2Cl and CH3 and CH3 இதுதான் correct answer ஓகேவா அது மட்டும் தான் ஒரே ஒரு type of monochlorinated product கொடுக்கும் okay hydrocarbon A so ஏதோ ஒரு hydrocarbon reacts with bromine so bromine கூட substitution reaction
to form alkyl bromide. Okay, substitution reaction நடக்குது. So உங்களுக்கு ஒரு RBr அதாவது alkyl bromide கிடைக்குது, which by Woods reaction திரும்ப Woods reaction நடக்குது. So alkyl halide in the presence of sodium in diethyl ether உங்களுக்கு வந்து Woods reaction நடக்கும், is converted to gaseous hydrocarbon containing less than 4 carbon atoms. ஏதோ ஒரு ஹைட்ரோகார்பன் கிடைக்குது, அந்த ஹைட்ரோகார்பனுக்கு வந்து என்னது less than 4 carbon atoms இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எதுலலாம் ஆல்கைல் புரோமைட் ஃபர்ஸ்ட் கிடைக்கலாம், இது ரெண்டுல இருந்து தானே கிடைக்க முடியும், சப்ஸ்டிடியூஷன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கலாம். ஸோ எய்தர் நம்மளுக்கு CH3 CH2Br கிடைக்கலாம், இல்லாட்டி இன்னொன்று CH3Br கிடைக்கலாம். இந்த ரெண்டும் தான். இதெல்லாம் வந்து லைக் புரோமின் வந்து 2 வாட்டி ஆட் ஆகும், நம்மளுக்கு ஒரு மோனோக்ளோரினேட்டட் புரோமின்லாம் இதுல இருந்து கிடைக்காது, அப்படிதானா? ஸோ ஃபர்தரா இப்போ இதை வந்து நீங்க வந்து உட்ஸ் ரியாக்ஷன் பண்ணச்சுல என்ன ஆயிரும், ஸோ இந்த இடத்துல க்ளீவ் ஆகி ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகி டைமரைஸ் ஆகும். ஸோ டைமரைஸ் ஆனா CH3 CH2 CH2 CH3 கிடைக்கும், இதுல இருந்து என்ன கிடைக்கும் CH3 CH3. இப்போ இதுல எது ஆன்சர், ஸோ லெஸ் தென் 4 கார்பன் ஆட்டம் இருக்கும்னு போட்டிருக்கு, இது வந்து 4 கார்பன் ஆட்டம், நம்மளுக்கு லெஸ் தென் 4 வேணும், அப்போ இதுதானே கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட். ஸோ CH4 இருக்குது, அது கூட நம்ம புரோமின் ஆட் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்குது, CH3Br கிடைக்குது, ஃபர்தர் நம்மளுக்கு அது டைமரைஸ் ஆகி உங்களுக்கு ஈத்தேன் கிடைக்கும். ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, liquid hydrocarbons can be converted to a mixture of gaseous hydrocarbons. So liquid hydrocarbons இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம நல்லா இது பண்ணுனா, நல்லா கிராக்கிங் பண்ணா ப்ராசஸ் உங்களுக்கு வந்து, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு என்னதுன்னா பைரோலிசிஸ். பைரோலிசிஸ் ஆக்சிஜன் இல்லாம இந்த ப்ராசஸ் நடக்கும், இல்லாட்டி என்ன சொல்லலாம் அப்படின்னா கிராக்கிங்னு சொல்லலாம். ஸோ லிக்விட் ஹைட்ரோகார்பன்னா ஹையர் ஆல்கெயின். ஸோ பேசிக்கா ஹையர் ஆல்கெயின் குரூப்ஸ்லாம் வந்து லிக்விடா இருக்கும், ஏன்னா கொஞ்சம் நல்ல வாண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால லிக்விடா இருக்கும். It is further converted into lower alkene or alkane. So in the process க்கு பேர் தான் என்னது pyrolysis and cracking. So option B is the correct answer. Okay, the correct statement regarding the comparison of staggered and eclipsed conformation of ethane. Okay, so first எழுதிக்கலாம் ethane இதுதான். Okay, ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் எக்லிப்ஸ்டு வரையலாமா, ஃபர்ஸ்ட் 1 2. ஸோ கார்பன் 1 நான் டாட்டா வச்சுக்கிறேன் அண்ட் கார்பன் 2 நான் சர்க்கிளா வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இது எக்லிப்ஸ்டு ஃபார்ம் ஈன்னு வச்சுப்போம். ஸோ இதை வந்து நீங்க ரொட்டேட் பண்ணுங்க, ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணி, இதுல வந்து 0 டிகிரில இருக்கும் எக்லிப்ஸ்டு டைஹீட்ரல் ஆங்கிள், ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கார்பன் 1 அதே மாதிரி இருக்கும், கார்பன் 2ல உள்ளது லைட்டா இங்க 60 டிகிரி ரொட்டேட் ஆகி வந்து இது வந்து ஸ்டாகர்டு ஃபார்ம், ரைட்டா? ஸோ இது ரெண்டும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. The staggered conformation of ethane is less stable than eclipsed due to torsion. இது தப்பு. ஃபர்ஸ்ட் டார்சியோனல் ஸ்ட்ரெயின்னா என்னதுன்னா எக்லிப்ஸ்ட் ஸ்ட்ரெயின் தான். ஓகே, இந்த ஹைட்ரஜனை மீட் ஆகி ஸ்ட்ரெயின் ஆகுறது தான் டார்சியோனல் ஸ்ட்ரெயின். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாகர்டு தான் இஸ் லெஸ் ஸ்டேபிள், ஸ்டாகர்டு இஸ் மோர் ஸ்டேபிள் ஆக்சுவலி, பிகாஸ் டார்சியோனல் ஸ்ட்ரெயின் இல்லை, ஒரு ஸ்ட்ரெயினுமே இல்லை, they are good. ஸோ ஆப்ஷன் அது வந்து தப்பு. Okay, the eclipsed conformation of ethane is more stable, again this is wrong, than staggered because eclipsed conformation has torsion. எக்லிப்ஸ்டுக்கு டார்சியோனல் ஸ்ட்ரெயின் இருக்குன்னா அது வந்து லெஸ் ஸ்டேபிளா தானே இருக்கணும், அது எப்படி மோர் ஸ்டேபிள், தட் இஸ் அகைன் ராங். ஓகே, த எக்லிப்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஈத்தேன் இஸ் மோர் ஸ்டேபிள், அகைன் ராங், தென் ஸ்டாகர்ட் ஈவன் தோ எக்லிப்ஸ், அதுவும் தப்பு. ஓகே, எக்லிப்ஸ் இஸ் லெஸ் ஸ்டேபிள், தட்ஸ் ஆல், due to torsional strain. The staggered conformation is more stable, correct, than eclipsed because staggered has no torsional strain. So option D is the correct answer. Torsional strain illa. Okay, staggered la no torsional strain. Torsional na onnume illa. Hydrogen இப்படி இடிச்சுக்கிட்டு like strain ஆகுதுல அது வந்து இல்ல. So they are good, happy with being away from each other. Okay வா?
So in the following the most stable conformation. So in the particular இது பாருங்க இதுதான் anti conformation completely stable. Okay, staggered and anti. Okay, so இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா fully eclipsed ன்னு சொல்லுவோம். So ஏன் fully eclipsed ன்னு சொல்றேன்னா because பாருங்க MEயும் மீட் ஆகுது. Very very high torsional strain, eclipsed strain இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, very very high strain. ஓகேவா, so Pitzer strain ன்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். So இது வந்து Gaucher, it is staggered down, but then it is little less stable ன்னு சொல்லலாம் than anti. So இருக்கிறதுலே more stable னா ஏன்னு சொல்லலாம். Okay, so next தான் யாரு வருவா, C, Gaucher, little bit less strain. So next இதுல பாத்தீங்க அப்படின்னா ME க்கும் H க்கும் connection இருக்குது, ரைட்டா? So இப்போ இது வந்து என்னதுன்னா half eclipsed. இது என்னது, half eclipsed. So இதுதான் next stabilityல வரும், fully eclipsed. இதுதான் least stable. So stability orderல more stable னா என்னது, conformation A. ஓகேவா, because so இதுலலாம் ரெண்டு torsional strain இருக்கு, but then அது MEH க்கு. But then here பாருங்க ஃபுல்லாவே fully ME connect ஆகுது, very 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 unstable. ஓகேவா, so நம்மளுக்கு எல்லாம் இப்படி அவே ME பார்க்க similar groups வந்து தூரமா இருந்தாலே it is better அந்த மாதிரி. ஓகேவா, so which of the following conformation for ethylene glycol is more stable? Okay, so ethylene glycol வந்து என்னதுன்னா CH2OH diol, இது ஒரு diol. Okay, so இது 1 2 ன்னு போட்டு நீங்க இந்த நியூமன் இதை வரைஞ்சுக்கலாம், நியூமன் ப்ரொஜெக்ஷன்ஸை வரைஞ்சுக்கலாம். ஸோ இதில் எது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டி ஆப்ஷனில் ஹைட்ரஜன் பாண்டிங் சூப்பராக பாசிபிளாக இருக்கும். இது Gaucher ஃபார்ம். ஸோ இதில் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து செம்மையாக பாசிபிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஒன். ஸோ வெனவர் ஏதாச்சும் ஒரு குரூப்புக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, கன்சிடர் உங்களுக்கு OH இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல NH2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அகைன் என்ன பாசிபிள், ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிள். ஹைட்ரஜன் பாண்டிங்னா ஆக்சிஜன், நைட்ரஜன் ஆர் ஃப்ளூரின் இஸ் பாண்டட் வித் ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல வந்து Gaucher ஃபார்ம் தான் மோர் ஸ்டேபிளா இருக்கும், பிகாஸ் வி வாண்ட் தட் ஹைட்ரஜன் பாண்ட் விச் இஸ் மேக்கிங் இட் மோர் ஸ்டேபிள். ஓகே, dihedral angle for staggered form in ethane. So ethane na first என்னது CH3. So 1 2 போட்டு வரைய போறேன், நியூமன் ப்ரொஜெக்ஷன் வரைகிறேன். ஸோ கார்பன் 1ல 3 ஹைட்ரஜன் இருக்கு, கார்பன் 2ல ஸ்டாகர்ட் ஃபார்ம் தானே, ஸ்டாகர்ட் ஃபார்ம்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டைஹீட்ரல் ஆங்கிள் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் கார்பன் 1ல எதா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப்பை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. த அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்கணும், பேசிக்கா த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. இதில் எல்லாமே ஹைட்ரஜன் தான், ஸோ எனி ஹைட்ரஜனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கார்பன்லேயும் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப், ஸோ இதுலேயுமே ஹைட்ரஜன் தான். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் டைஹீட்ரல் ஆங்கிள். இந்த கேஸில் இது வந்து 60 டிகிரி. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, the most stable conformation of N-butane. So butane first வரைஞ்சுக்கலாம், meth, eth, prop and but. Okay, so இதுல so first 1 2 நான் போட்டுக்கிறேன். So carbon 1, so dot மாதிரி வச்சு அதுல CH3 இருக்கு, அப்புறம் H and H இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா கார்பன் 2ல H and H, அதுக்கப்புறம் CH3. So இதுதான் actually more stable form, anti form and என்ன சொல்லலாம் staggered form. Staggered is the correct option. Okay, which one of the following alkene will react faster under catalytic hydrogenation? So catalytic hydrogenation நல்லா நடக்கணும் அப்படின்னா so less steric hindrance இருக்கணும், so less stable இருக்கணும், so less stable alkene இருக்கணும். அப்போ வந்து ஈஸியா அது வந்து highly reactive. Okay, so less stable பாக்க number of alpha hydrogen first count பண்ணுங்க. so இதுல வந்து 4மே CH3. so how many alpha carbon இருக்குது, alpha hydrogen இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 alpha hydrogen, very very stable. இதுல வந்து 3 தான், so 3 3s are 9 alpha hydrogen. Okay, இதுவும் stable தான். இதுல பாருங்க CH3 6 alpha hydrogen,
and then இதுலயுமே CH3 CH3 6 alpha hydrogen. Okay, நம்மளுக்கு Aயும் Bயும் கிடையாது confirm because very very stable. So இப்போ இதுலயும் 6 தான் இருக்கு, இதுலயும் 6. இப்போ இது ரெண்டுல எது ஸ்டேபிள் எது அன்ஸ்டேபிள்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த CH3 வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இதுவுமே எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஸோ இது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்க எப்படி நினைச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ H and H இருக்கு, CH3 and CH3 இருக்கு. ஸோ பேசிக்காக இதுவும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது, இதுவும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. ஸோ கிறிஸ் கிராஸ் மாதிரி இருக்கும். கன்சிடர் இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH3 H and H, இது எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது, இது எலக்ட்ரான். ஸோ இதில் ஆக்சுவலி கொஞ்சம் கேன்சல் அவுட் ஆகுது பிகாஸ் கிறிஸ் கிராஸ், இதில் வந்து ஆட் அப் ஆகுது எல்லாமே. ஸோ திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படிதானா? ஸோ மோர் ஸ்டேபிள், அப்போ லெஸ் ரியாக்டிவ். So this is the least stable. Okay, so option C is the correct answer because cancel out ஆகுது, hyperconjugation effects கொஞ்சம் cancel, இதுல add up ஆகுது, so little more stable. so இதுல வந்து cancel out ஆகுது. இப்போ consider cis ஐயும் trans ஐயும் நீங்க compare பண்ணோம்னா which is more stable னா trans is more stable, okay, than cis எப்பவுமே. so cis is all more reactive than trans. okay வா? The number of bromo derivatives obtained on treating ethane. So ethane எடுத்துக்கிறேன் with excess of bromine. So bromine கூட நம்ம react பண்றோம் in the presence of sunlight. So எத்தனை bromo derivative உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். First monochlorinated இருந்து start பண்ணலாம். Okay, so monochlorinated product வந்து ஒரே ஒரு product தான் கிடைக்க போகுது. ஏன்னா அந்த சைடு ஆட் பண்ணாலும் அதே கதை தான், இந்த சைடு ஆட் பண்ணாலும் அதே தான். நெக்ஸ்ட் டைக்ளோரினேட்டட் ப்ராடக்ட்டுக்கு போவோம். இப்படி வரிசையாக தான் நீங்கள் போகணும். ஓகே, ஸோ CH3 CH2 Br, இங்கே 2 Br போட்டுப்போமா? ஸோ இது ஒரு டைக்ளோரினேட்டட், ஒரே கார்பன்ல 2 புரோமின் ஆட். இன்னொன்று எது மாதிரி நீங்கள் எழுதலாம், 2 கார்பன்லேயும் ஒன்று அந்த மாதிரி போடலாம். ஸோ வேற எதுவும் பாசிபிலிட்டி இருக்கா? ஸோ ஒரே கார்பன்ல போட்டாச்சு, 2 கார்பன்லையும் போட்டாச்சு. ஸோ அது ஓவர். டைக்ளோரினேட்டட் ப்ராடக்ட்டுக்கு வேற பாசிபிலிட்டிலாம் எதுவும் இல்லை. அடுத்து ட்ரைக்ளோரினேட்டட். ட்ரைக்ளோரினேட்டட்னா ஃபர்ஸ்ட் ஒரே கார்பன்ல பார்ப்போமா? ஸோ புரோமின் புரோமின் புரோமின். ஸோ ஒரே கார்பன்ல நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஸோ ஒவ்வொரு கார்பனுக்கும் 4 பாண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏதோ ஒரு பாண்டு 4 பாண்ட் இருக்கணும். ஸோ வேற என்ன பண்ணலாம்? ஸோ 2 இதுலயும் லைக் இதுல 1 போட்டுட்டு மிச்சம் இதை இங்க போடலாம். 2 இது 1ல இருக்கு, இன்னொன்னுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு போடலாம். வேற ஏதாச்சும் வே இருக்கா? ஸோ ஒரே இதுல போட்டாச்சு, 2:1 மாதிரி போட்டாச்சு, 1:2 2:1 எல்லாம் ஒண்ணுதான், அப்படிதானா? ஸோ வேற எதுவும் வே இருக்கா? வேற எதுவும் வே இல்லை. ட்ரைப்ரோமினேட்டட் அவ்வளவுதான். அடுத்து 4 புரோமின். ஸோ 4 புரோமின்னா ஸோ இங்க 2 புரோமின், அப்புறமா இங்க 2 புரோமின், இந்த மாதிரி போடலாமா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே. வேற என்ன பண்ணலாம்? இங்க 1 புரோமின் போட்டுட்டு இங்க 3 புரோமின் போடலாம். ஓகே, அதுல 1 புரோமின் போட்டுட்டு இங்க வந்து 3 புரோமின் போடலாம். வேற எதுவும் வே இருக்கா? வேற எதுவும் வே இல்லை, அப்படிதானா? ஸோ திஸ் இஸ் த 2 பாசிபிலிட்டி. அதுக்கப்புறமா 4 புரோமினேட்டட், 5 புரோமினேட்டட். ஸோ 5னா இங்க கன்சிடர் 3 போட்டுட்டேன், 1 2 3 அண்ட் தென் இங்க 2 4 and 5. ஸோ டோட்டலா எத்தனை வந்திருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னா 6 புரோமினேட்டட், எல்லாமே புரோமின் புரோமின் புரோமின். Every hydrogen has replaced into bromine. So total 9. So answer is என்னது 9. So இப்படி ஒன்னொன்னா போட்டு பார்க்கணும். What are all the possible ways? எல்லா ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுல மெயினா என்னன்னா stability will depend on the free radical stability. ஓகேவா? Of the 5 isomeric hexanes, the isomer which can give 2 monochlorinated compounds. 2 மோனோக்ளோரினேஷன் நம்மளுக்கு நடக்கணும். ஓகே,
So first இத பார்ப்போம். 2-methyl pentane, meth, eth, pro, but and pent. So second positionல methyl போடுறேன், மிச்சத்தை அப்படியே எழுதிக்கிறேன். CH2, CH2, CH2 and CH3. So இப்போ இதுல how many different types of carbon இருக்குன்னு பாருங்க. அது ஒண்ணுதான் பார்க்கணும். So this is one type of carbon. This is different. So அதோட surrounding பாருங்க different இருக்கும். இது different இருக்கு, இதுவுமே different இருக்கு. So how many monochlorinated possibleனா 4. So ஒவ்வொன்றிலையும் நீங்க chlorine போட்டாலும் different இருக்கும். So this is not the correct answer. அடுத்து 2,2 dimethyl butane, meth, eth, prop and but. So second positionல dimethyl, 2,2 dimethyl, CH3, CH2 and CH3. So this is a different carbon. Okay, இது different இருக்கு, இதுவும் different எல்லாத்துக்குள்ள so 3 monochlorinated possible இருக்கும். Okay, so next இதுவும் கிடையாது. அடுத்து 2,3 dimethyl butane, meth, eth, prop, but. 2ல ஒரு methyl, 3ல ஒரு methyl, அதுக்கப்புறம் CH, CH, CH3 and CH3. So how many type of carbon இருக்கு? இது ஒரு different type of carbon. இங்க பாருங்க symmetry இருக்கு. இது ஒரு different type, இது ஒரு different type. அவ்வளவுதானே? So அந்த சைடும் இந்த சைடும் ஒரே மாதிரி தானே இருக்குது. So surrounding பாருங்க. So இப்போ இதுல 2 types தான் இருக்கும். அப்போ option C தான் correct answer இருக்கும். Still we can check hexane. Hexane meth, eth, prop, but, pent, hex. So இதுல வந்து almost 3 different types இருக்கும். அப்படிதானா? So this is different. இது different இருக்கு. இத சுத்தி CH3 and வேற ஏதோ இருக்கு. இதுவும் different. Right? So 3 different types. So option C is the correct answer. Okay. Increasing order of stability of the among the 3 main conformations of 2-fluoroethanol. So meth, eth, CH2OH. So 1, 2. In the second position la fluorine இருக்குதாம். Okay. So 1, 2 வச்சு நம்ம போடலாமா? So போட்டோம் அப்படின்னா, so carbon 1ல என்ன இருக்கு? OH இருக்குது. அதுக்கப்புறமா carbon 2ல வந்து என்ன இருக்கு? Fluorine இருக்கு. Fluorine and H. So this is completely eclipsed. Okay. So இத வந்து கொஞ்சம் 60 degree rotate பண்ணீங்க அப்படின்னா பின்னாடி, so உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Gaussian form கிடைக்கும். Okay, இது என்னது? Gaussian form. அதுக்கப்புறம் திரும்ப நீங்க வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் rotate பண்ணி கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கும். So அது வந்து என்னதுன்னா fluorine oppositeல இருக்குதுல, so இது வந்து anti form. So இப்போ இது மூணுல எது more stableனா, of course Gaussian தான் more stable. So because இதுல hydrogen bonding is possible, so Gaussian தான் more stable. Okay, அடுத்த stable வந்து anti, little away from each other. அடுத்ததான் eclipsed வரும். Eclipsedல வந்து like very much more repulsion, dipole repulsion. So it is unstable. Okay, so which is more stable? Gaussian. So option A is the correct answer. Okay, arrange in the correct order of stability for the following molecules. Okay, so இந்த மாதிரி chair conformationல என்ன பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா, equatorial இருந்தா more stable, then equatorial axial or axial equatorial இருந்தா அதோட little less stable, axial இருந்தா ரொம்ப less stable. Okay, இந்த axialல என்ன types of interaction லாம் இருக்கும்னா 1,3 diaxial interaction which is very unstable. இன்னொன்னு என்ன இருக்கும்னா Gauss butane interaction. So ஒவ்வொரு axial positionக்கும் இந்த 2 interaction இருக்கும். So ரெண்டுமே axial இருந்துச்சுன்னா totally 8 interaction இருக்கும். So இது வந்து 2 இருக்கும், இது 2 இருக்கும். So ஒவ்வொரு axialக்கும் இது 2 இருக்கும். Okay, so this is completely unstable. Okay, so இருக்கிறதுலே stable என்னன்னா equatorial தான். Okay, so option 1ல பாருங்க, 1 வந்து axialல இருக்கு. So axial எது equatorial எதுன்னு first நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி மேல straight lines வர்றதெல்லாம் axial. So கீழே straight line.
இது ஆக்சியல். ஸோ இங்க மேல ஸ்ட்ரெயிட் லைன், இங்க கீழே இது மாதிரி இருக்கிறது ஆக்சியல். ஸோ ரெஸ்ட் எவ்ரி திங் இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும் மோஸ்ட் லைன்ஸ், அதெல்லாம் என்னதுன்னா ஈக்குவேட்டரியல். ஓகேவா? ஸோ அதை நல்லா ஸோ இதுல ஆக்சியல் ஒன்று, இன்னொன்று என்னது ஈக்குவேட்டரியல். ஸோ இதுல வந்து ஒன்று ஆக்சியல், இன்னொன்று என்னது ஈக்குவேட்டரியல். இதுல இதுவும் ஈக்குவேட்டரியல், இதுவும் ஈக்குவேட்டரியல். இதுல இதுவும் ஆக்சியல், இதுவும் ஆக்சியல். ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்சியல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 2 1 2 3 1,3 டைஆக்சியல் இன்டராக்ஷன் இருக்கும். ஸோ இதுவும் இன்டராக்ட் பண்ணும். அப்புறம் காஷ் பியூட்டேன்னா இந்த மாதிரி இருக்கும், நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க என் வீடியோல. ஸோ எல்லா இன்டராக்ஷனும் கம்ப்ளீட்லி அன்ஸ்டேபிள். ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி விச் இஸ் மோர் ஸ்டேபிள் 3. ஆப்ஷன் 3 தான் மோர் ஸ்டேபிள். அப்புறமா 1ம் 2ம் ஆல்மோஸ்ட் சிமிலர். 4 இஸ் லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, the major product obtained in photocatalyzed bromination of 2-methyl butane. So meth, eth, prop, but. Second position la methyl. Okay, so idhula major product கேட்டிருக்காங்க. Okay, CH3, CH2, CH. So major product most stable free radical எதுல இருந்து கிடைக்கும்னு பாருங்க. நம்மளுக்கு இதுல tertiary is possible, right? ஸோ இந்த ஹெச் போயிடுச்சு அப்படின்னா ஹெச் ஃபெச் ஃப்ரீ ரேடிக்கலாக போச்சுன்னா டெர்ஷரி பொசிஷனில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ which is very very stable because alpha hydrogen எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஹைப்பர் கான்ஜுகேஷன் 1 2 3 4 5 6 7 8 alpha hydrogen very very stable, completely stable. ஸோ இந்த பொசிஷன்ல என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா புரோமின் போயிட்டு அந்த பொசிஷன்ல தான் ஆட் ஆகும். So then CH3 and CH3. So இதுக்குள்ள நேமிங் பாருங்க 1 2 3 4 2, 2 bromo அப்படிதானா 2 bromo 2 methyl butane. So option D is the correct answer. Okay, so which of the following reaction is expected to readily give hydrocarbon product? So first reaction பார்த்தீங்க அப்படின்னா CH3 so chlorine in the presence of H nuனாலே நம்மளுக்கு free radical substitution reaction நடக்கும். So either monochlorinated product or dichlorinated product. இதுல இருந்து நம்மளுக்கு ஹைட்ரோகார்பன் கிடைக்கல. ஹைட்ரோகார்பன்னா என்னது, ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஹைட்ரோகார்பனே நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ செகண்ட் ரியாக்ஷனை பாருங்க, CH3 and then CH, அப்புறம் CH3 and then Cl. ஓகே, ஸோ C2H5OH. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் நம்மளுக்கு நிறைய டவுட் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷனா எலிமினேஷனான்னு டவுட் இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ரிஃபரபிளி இங்கே சப்ஸ்டிடியூஷன் தான் நடக்க சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா அதர் கண்டிஷன்ஸ் மெயினாக கொடுக்கல, பட் தென் இது வந்து ஒரு வீக் நியூக்ளியோஃபைல். ஓகேவா? ஸோ பிகாஸ் தேர் இஸ் நோ நெகட்டிவ் சார்ஜ் எதுவுமே இல்லை. ஸோ வீக் நியூக்ளியோஃபைல். So most of the cases weak nucleophile நாலே substitution side தான் போக ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு SN1 மெக்கானிசம் நடந்து நம்மளுக்கு இது சப்ஸ்டியூட் ஆகும். இது இங்க போயிட்டு இது இங்க வரும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னா CH3 CH3 and then OC2H5. இதுதான் மோஸ்ட் ப்ரிஃபரபிளி கிடைக்கும். எலிமினேஷன் நடக்கிறதுக்கு அவ்வளோ பாசிபிலிட்டி கிடையாது. சம் கேசஸ்ல பாசிபிள். ஸோ எல்லாமே இது எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம்னா கண்டிஷன்ஸ் வச்சுதான். மோஸ்ட்லி இதுல SN1 தான் நடக்கும். ஓகே, அண்ட் தென் இது பாருங்க. ஸோ AG அண்ட் I இருந்தாலே என்ன ஆயிரும்னா AgI கொடுக்கும். அதுக்கப்புறமா RCOOR. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இதுல ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் RCOOKனா உங்களுக்கு என்ன நடக்கும், எலக்ட்ரோலைசிஸ், வாட்டர் எலக்ட்ரோலைசிஸ் ஆக்சிடேஷன்ல உங்களுக்கு ஆர் டைமரைஸ் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆல்கேன் சூப்பரா கிடைக்கும். அப்படிதானா? ஸோ ஆனோடுக்கு ஆனையான்ஸ் மூவ் ஆகும், கேத்தோடுக்கு கேட்டையான்ஸ் மூவ் ஆகும், ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதெல்லாம் நம்ம மெக்கானிசம்ல பார்த்தோம். அப்படிதானா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியேஜன்ஸை பாருங்க. ஆன்ஹைட்ரஸ் AlCl3 and HCl கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஹையர் ஆல்கைன் கொடுத்துருக்கு. இது என்ன ரியாக்ஷன் தெரியுதா?
isomerization reaction. So isomerization நடக்க போகுது. So first என்ன மாதிரி isomer ஆகலாம்னு பார்க்கலாமா? CH3 இருக்கு. CH2 எத்தனை times இருக்கு? 4 times. 1, 2, 3 and 4. அதுக்கப்புறம் CH3 இருக்கு. So இதை நம்ம எப்படி எழுதலாம்? So total how many number of carbon? 6 carbon atom இருக்கு. So நான் அதை சின்னதாக்கி 5 carbon atom ஆகிறேன். 1, 2, 3, 4, 5. Okay, 5 carbon atom ஆகிட்டேன். So இதுல இந்த second positionல ஒரு methyl group போட்டா 6 carbon ஆகும். இது one of the isomer. இல்லாட்டி இன்னொன்னு என்னன்னா ஃபார்ம் ஆகலாம்னா அதே 5 போடுறேன். சென்டர்ல ஒரு மெத்தல் குரூப், இது ஒன் ஆஃப் த ஐசோமர். ஸோ இதுதான் மோஸ்ட் பாசிபிள் ஐசோமர், ரைட்? ஸோ இது ரெண்டுல எது உங்களுக்கு வேலிடா இருக்கு? இது தானே. ஸோ இதுதான் வேலிடா இருக்கு, அப்படிதானே? ஸோ இந்த ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். மற்றதெல்லாம் இதுக்குள்ள ப்ராடக்ட் கிடையாது. ஸோ இதோட இந்த ரியேஜென்ட்டோட யூஸே என்னதான்? ஐசோமரைசேஷன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து பென்சீன் ரிங்ல லைக் ஏதாச்சும் Cl2 ஏதாச்சும் போட்டு AlCl3 போட்டா உங்களுக்கு டிஃப்ரெண்டான குளோரினேட்டட் ப்ராடக்ட் மேபி கிடைக்கலாம். பட் தென் இது வந்து டிஃப்ரெண்ட். இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கதே ஒரு ஆல்கீன். ஸோ ஜஸ்ட் நீங்க படிக்க சொல்ல அந்த ரீஏஜென்சி எதுக்கு எதை யூஸ் பண்றாங்க இதை கொஞ்சம் லைட்டா மெமரைஸ் பண்றது பெட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆல்கீன்குள்ள கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், எவ்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, for the given reaction ஒரு reaction கொடுத்துருக்காங்க. just reagent பாருங்க. KMNO4 in the presence of acid. so இது மாதிரி இதுல ரெண்டு டைப் ஆஃப் நீங்க பார்க்கலாம். so Bayer's reagent பார்க்கலாம். அதாவது alkaline cold KMNO4, dilute KMNO4. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா diol add ஆகும், sin addition add ஆகும். ஞாபகம் இருக்கா? பட் தென் இது வந்து என்னன்னா KMNO4 in the presence of acid, இல்லாட்டி KMNO4 in the presence of hot KMNO4. இதெல்லாம் என்ன ஆயிரும்னா ஆக்சிடேட்டிவ் ஆக்சிடேஷன் நடக்கும். லைக் ஓசோனோலைசிஸ் மாதிரி ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ அதுக்குள்ள ப்ராடக்ட் தான் நீங்க போட வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கிளீவ் ஆகி ரெண்டு சைடும் ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் வரும் அப்படிதானே? ஃபர்ஸ்ட் வந்தா என்ன ஆகும்? COH வரும். ரெண்டு சைடும் COH கிடைக்கும். பட் தென் இதோட ஸ்டாப் ஆயிடாது. பிகாஸ் இட் இஸ் அன் ஆக்சிடேட்டிவ் ரியாக்ஷன். ஸோ ஃபர்தரா அது வந்து ஆக்சிடைஸ் ஆகி COOH மாறிடும். இன்னொரு ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இதுதான் ப்ராடக்டா இருக்கும். டூ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். ஓசோனோலைசிஸ்ல ஆக்சிடேட்டிவ் இருக்குல்ல, O3 in the presence of H2O, O3 in the presence of H2O2. அந்த மாதிரி இதுவும் அதுவும் ஒரே ரியாக்ஷன், ஒரே ப்ராடக்ட் தான். ஓகே, so match list 1 with list 2. so first compound பாருங்க, CH3 இருக்குது, அதுக்கப்புறமா double bond CH2, dilute KMNO4. so Bayer's reagent அவ்வளவுதான். so dilute KMNO4 or cold KMNO4 என்ன Bayer's reagent. so Bayer's reagentல என்ன ஆட் ஆகும் ஞாபகம் இருக்கா? diol. so இதுதானே ஆப்ஷன் 1. diol ஆட் ஆயிருக்கா? OH ஒரே சைட்ல ஆட் ஆயிருக்குல்ல. அடுத்து பாருங்க, so ஓசோனோலைசிஸ், இதே இதுக்கு ஓசோனோலைசிஸ் ரிடக்டிவ், ZN இருக்குல்ல, அப்போ ரிடக்டிவ். அப்போ இங்க கிளீவ் ஆகி OO கிடைக்கும். அப்போ என்ன உங்களுக்கு கிடைக்கும்? HCO CH3. அந்த சைடு வந்து CHH ஃபார்மால்டிஹைட் மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்? இது தானே ப்ராடக்ட். ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கு வந்து இதுக்கு வந்து இது. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, லைக் அதே மாதிரி H2O. so acid hydrolysis, acid hydration, லைக் ஆசிட் மூலமா வாட்டரை ஆட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து கார்போகேட்டையான் மெக்கானிசம் இது அப்படிதானா? ஸோ கார்போகேட்டையான் கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். ஸோ CH3, அப்புறம் CH2 and then CH3. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த H+ போய் அட்டாக் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் கார்போகேட்டையான், லைக் இதுல டெர்ஷரியே ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் இஸ் சூப்பர் ஸ்டேபிள், வேற எங்கேயுமே போகாது. ஃபர்தரா இந்த இடத்துல போயிட்டு H2O ஆட் ஆகி -H+ ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3 டெர்ஷரி ஆல்கஹால் பேசிக்கா உங்களுக்கு கிடைக்கும், அப்படிதானா? ஸோ இதோட ப்ராடக்ட் வந்து இதுதான் ஆப்ஷன் 3. ஓகே,
So finally KMNO4 H plus நம்ம oxidative ozonolysis மாதிரி இது okay ba not reductive ozonolysis. So KMNO4 in the presence of oxidative ozonolysis மாதிரி நடக்கும். So basically இங்க என்ன நடக்கும் அப்படின்னா so CH3 CH3 and then CH2 இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஓசோனலைஸ் ஆகி உங்களுக்கு ஒரு கீட்டோன் கிடைக்கும். அதை எதுவுமே பண்ண முடியாது. கீட்டோன் வந்து ஃபர்தரா ஆக்சிடைஸ் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. ஓகே, பட் தென் இந்த CHO கிடைக்குதுல, இது ஃபர்தரா ஆக்சிடைஸ் ஆகி ஃபர்ஸ்ட் HCOOH மாறும். ஓகே, பிகாஸ் இந்த இடத்துலயும் ஒரு OH ஆட் ஆகும். அது ஃபர்தரா ஆக்சிடைஸ் ஆகி CO2 plus H2 உங்களுக்கு கொடுக்கும். So this is option 4. Okay va. So A வந்து என்னது? A வந்து 2. Okay, A வந்து 2. So option 1, 2, 3. Okay, B வந்து என்னது? B வந்து 3. எப்படிதானா? B வந்து 3. அப்புறம் C வந்து என்னது? C வந்து 4. அப்புறம் D வந்து 1. So option 2 தான correct answer. பேசிக்கா இது 1, 2, 3, 4ன்னு வச்சுக்கோங்க, அப்போ கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, ஸோ ஏ வந்து ஆப்ஷன் 2, பி வந்து ஆப்ஷன் 3, சி வந்து ஆப்ஷன் 4, அப்புறம் டி வந்து ஆப்ஷன் 1. ரைட் ஆப்ஷன். ஸோ ஓவரால் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, பேயஸ் ரியேஜன்னா என்னதுன்னு கேட்டிருக்காங்க. கோல்ட் டைல்யூட் aqueous சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMNO4. கோல்டுங்கிற வேர்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் டைல்யூட்டுங்கிற வேர்ட் இருக்கணும். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாட் இருந்துடக்கூடாது, கான்சென்ட்ரேட்டட் இருந்துடக்கூடாது, அசிடிக் இருந்துடக்கூடாது. இந்த 2 வேர்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் KMNO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன கொடுக்கும் அப்படின்னா டைஆல் கொடுக்கும். ஓகே, சின் அடிஷன்ல டைஆல் கொடுக்கும். ஓகே, the alkane can be oxidized to the corresponding alcohol by KMNO4. Yeah, certain casesல நம்ம பார்த்திருக்கோம். இது ஒரு ரியாக்ஷன். டெர்ஷரி ஆல்கேனை ஆல்கஹாலை மாற்ற முடியும், அப்படிதானா? ஸோ இது வந்து கண்டிஷன் படி தான் நடக்கும். ஸோ இது வந்து டெர்ஷரி ஆல்கேனை மட்டும்தான் ஆல்கஹாலா KMNO4 வச்சு மாற்ற முடியும். ஸோ இந்த ஒரு ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும், ரியாக்ஷன் நல்லா நடக்கும். தட் இஸ் த மெயின் ரீசன். ஓகே, CH3 CH3 Hக்கு பதிலாக ஆக்சிடேஷன் நடந்து O வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இதுல மெயினா பாருங்க R1 R2 and R3 வந்து CH3 இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி உங்களுக்கு OH கிடைக்கும். ஓகே, பட் தென் இந்த மாதிரி அதாவது டெர்ஷரி குரூப்பா இருக்கணும் பேசிக்கா. இது வந்து என்னது பிரைமரி, ஒரே ஒரு CH3 தான். இது என்னது செகண்டரி, இது வந்து எதுவுமே கிடையாது, வெரி வெரி அன்ஸ்டேபிள் CH3 குரூப். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் இது இருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃபர்தர் ரியாக்ஷன் உங்களுக்கு நடக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, the compound reacts on reaction with ozonolysis. Ozonolysis நடக்குது, followed by zinc H2O gives formaldehyde. Formaldehyde கொடுக்குது. ப்ராடக்ட் அப்படியே எழுதிக்கோங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. Formaldehyde and 2-methyl propanol. So meth, eth, prop. Okay, so propanol. So இந்த மாதிரி போட்டுப்போம். Al அப்படிதானா? Alனா என்னது? ஆல்டிஹைட். So 1, 2, 3 செகண்ட் பொசிஷன்ல என்ன போட்டிருக்காங்க? மெத்தில் குரூப் இருக்கு. So 2-methyl propanol. So 1, 2, 3 செகண்ட் பொசிஷன்ல மெத்தில். ஸோ CH3, அப்புறம் இங்க CH. ஸோ இந்த மாதிரியே நீங்க எழுதிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு என்னதுல இருந்து என்ன ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இதுல நீங்க நம்பர் பண்ணுங்க. ஸோ எப்படி நம்பர் பண்ணலாம்? 1, 2, 3 and 4 இந்த மாதிரி நம்பர் பண்ணிக்கலாமா? ஸோ இதை கனெக்ட் பண்ணுங்க, இது ரெண்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி இந்த ஓவை எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? CH, இந்த C இது கூட கனெக்ட் ஆயிருக்கும், இந்த C கூட இந்த CH3 கனெக்ட் ஆயிருக்கும், அதுக்கப்புறமா இன்னொரு CH3, இங்க ஒரு H இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தாதான் இதை தான் நீங்க வந்து கிளீவ் பண்ணா உங்களுக்கு இது கிடைக்கும். அந்த மாதிரி தான் நீங்க நினைச்சு பார்க்கணும். ஓகே,
ஸோ இதை கிளீவ் பண்ணாதானே டக்குன்னு உங்களுக்கு இது. ஸோ அதான் அப்படியே நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ எங்க கிளீவ் பண்ணுவோம் எப்படி அந்த பொசிஷன் அப்படியே போட்டுட்டீங்கன்னா, ஸோ இது 1 2 இப்படி தானே நம்பர் பண்ணுவோம். நம்பரிங் வந்து ஆல்கீன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிதானா. ஸோ நம்பரிங்கும் கரெக்டா இருக்குது. ஸோ இப்போ இதோட நேமிங் என்னது, 3 மெத்தில், தேர்ட் பொசிஷன்ல மெத்தில் இருக்கு, மெத் எத் ப்ரோ பியூட், பியூட் 1 ஈன் இல்ல பியூட்டீன் அவ்வளவுதான் ரைட்டா. ஸோ 3 மெத்தில் பியூட் 1 ஈன், அதான ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட். ஸோ எல்லா ஆப்ஷனையும் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்னக்கு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுல இருந்து எப்படி ரியாக்டன் உருவாக்கலாம்னு தெரிஞ்சாலே போதும். ஓகே. Which of the following is a free radical substitution reaction? Free radical பார்க்கணும், substitution அடிஷனாங்கிறது பார்க்கணும். ரெண்டு வேர்டையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ பென்சீன், ஒரு பென்சீன் இருக்கான் in the presence of bromine and AlCl3. ஸோ பேசிக்கா இது என்ன நடக்கும், bromine போயிட்டு ஆட் ஆகும் ஒன் ஆஃப் த பொசிஷன்ல, bromine போயிட்டு ஆட் ஆகும். ஸோ இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு, ஸோ இதுல Br பிளஸ் வந்து எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் பண்ணும். எலக்ட்ரோஃபைலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இதுல ஒரு ஹைட்ரஜன் இருந்திருக்கும், அந்த ஹைட்ரஜனை எடுத்து விட்டுட்டு நவுட் ஆயிட்டு புரோமின் வந்திருக்கு. ஸோ எலக்ட்ரோஃபிலிக், இது எலக்ட்ரோஃபைல், அண்ட் தென் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஏதோ ஃப்ரீ ரேடிக்கல்லாம் நடக்கல, ஃப்ரீ ரேடிக்கல் எங்கேயும் ஃபார்ம் ஆகல, பேசிக்கா எலக்ட்ரோஃபைல் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இந்த AlCl3 கூட ஒரு Br மைனஸ் போயிடும், மிச்சம் Br பிளஸ் தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரோஃபிலிக். ஸோ ஆப்ஷன் 1 வந்து கிடையாது, ஃப்ரீ ரேடிக்கலும் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். அசிடைலின் வித் HBr. ஸோ அசிடைலின்னா, ஸோ அசிடைலின் குரூப் C triple bond CH. ஸோ இதுல HBr ஆட் பண்றோம். ஸோ இது வந்து என்ன, ஜஸ்ட் HBrனா மார்கோவ்-நிக்கோஸ் அடிஷன். ஸோ இதுல எல்லாமே இது எதை நீங்க பிளஸ் எதை மைனஸா வச்சாலும் இட் டசன்ட் மேட்டர். ஓகேவா, ஏன்னா ரெண்டு சைடும் சிமெட்ரிக்கல். ஸோ ஒரு சைட்ல கன்சிடர் உங்களுக்கு, இந்த சைட்ல உங்களுக்கு வந்து நான் இங்க மைனஸ் போட்டிருக்கேன்ல, ஸோ இங்க H பிளஸ் ஆட் ஆகுது, H பிளஸ் Br மைனஸ். ஸோ இங்க புரோமின் ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப்ல வந்து நீங்க பார்க்கலாம் எங்க வந்து பிளஸ் போகும், எங்க வந்து மைனஸ் போகும். இங்க தான் பிளஸ் போகும், இங்க தான் மைனஸ் வரும். ஏன் அப்படின்னா ஆல்பா எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த புரோமின்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் சார்ஜ்னா ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கும் அப்படிதானா. ஸோ அந்த இடத்துக்கு இந்த இது போகும். ஓகேவா. ஸோ பேசிக்கா இது வந்து டாட்டட் லைன் ஆயிரும் அப்படிதான். இப்போ ஒரு சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா இந்த சைடு பிளஸ்ஸா இருக்கும், இந்த சைடு மைனஸா இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஆல்பா எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா. ஸோ இங்க தான் போயிட்டு திரும்பவும் ஒரு HBr ஆட் ஆகும் அப்படிதானா. ஸோ திரும்ப அந்த Br வந்து அதே இடத்துல போயிட்டு தான் ஜாயின் பண்ணும். இந்த இடத்துல CH அண்ட் CH வரும். ஓகே. ஸோ இது வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அடிஷன் நடக்குது, பேசிக்கா அடிஷன் நடக்குது. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நீங்க சொல்லலாம். H பிளஸ் இஸ் த எலக்ட்ரோஃபைல் ஹியர். ஸோ இங்க சப்ஸ்டியூஷனே நடக்கல, ஸோ இது கிடையாது. அடுத்து மீத்தேன். ஸோ மீத்தேன்ல வந்து புரோமின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் H போட்டா என்ன ஆகும், சப்ஸ்டிடியூஷன் அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிதானா. ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும், அதுக்கப்புறம் CH3Br கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். ஓகே. அடுத்து ப்ரோபீன் வித் HBr இன் த பிரசன்ஸ் ஆஃப் பென்சாயில் பெராக்சைடு. ப்ரோபீன் என்னது, மெத் எத் ப்ரோ. ஸோ ப்ரோபீன். ஸோ இது வந்து என்னது, HBr ஆட் ஆகும். இது ஒரு அடிஷன் ரியாக்ஷன், பென்சாயில் பெராக்சைடு இருக்கிறதுனால இது வந்து ஆன்டி மார்கோவ்-நிக்கோஸ் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ வந்து Hம் Brம் போயிட்டு ஆட் ஆகும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படிதானா. ஸோ ஆட் ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட்டம்ஸ் ஆட் ஆகும். சப்ஸ்டியூஷனா ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணி, இதுல பாருங்க இந்த CH4ல ஒரு ஹைட்ரஜனை சப்ஸ்டியூட் பண்ணி புரோமின் வந்திருக்கு. ஸோ அது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகே. ஸோ இந்த ரியாக்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்கைன் இருக்குது, ட்ரிபிள் பாண்ட் CH. ஓகே. ஸோ இதுல என்ன ஃபர்ஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க, NaNH2 in the presence of liquid NH2. ஓகே. ஸோ இது வந்து என்னதுன்னா, இதுல NH2 வந்து ஒரு பேஸ். ஓகே. NH2 மைனஸ் வந்து ஒரு பேஸ், Na பிளஸ் NH2 மைனஸ் இருக்கும்.
ஸோ இது வந்து அசிடிக் ஹைட்ரஜன். அது வந்து போயிட்டு அதை எடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH ட்ரிபிள் பாண்ட் C மைனஸ் அந்த H பிளஸ் மட்டும் எடுக்கும். அப்போ அதுல அந்த பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் கார்பனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் Na பிளஸ், அதாவது எப்படி இருக்கும்னா CH இருக்கும்ல, H பிளஸ் போயிடும், இந்த பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான் C மைனஸா போயிடும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு NaNH3 கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து எதை வச்சுலாம் நம்ம பண்ணலாம்? இது வந்து சோடியம் வச்சு பண்ணலாம், இல்லாட்டி சோடியம் ஹைட்ரைடை வச்சு பண்ணலாம், இல்லாட்டி கிரிக்னாட் ரியேஜென்ட்டை வச்சு பண்ணலாம், இல்லாட்டி லித்தியம் ஹாலைடு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் வச்சு பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய ரியேஜென்ட்ஸ் கொடுத்தேன் எதை வச்சுலாம் இந்த பர்டிகுலர் பேஸ் அண்ட் ஆசிட் ரியாக்ஷன் நடக்கலாம் அப்படின்னு. ஸோ எதை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னா NaOH வச்சு பண்ணக்கூடாது, NaHCO3 வச்சு பேஸா நினைச்சு பண்ணக்கூடாது. ஓகே, நடக்காது. ஓகே, நாட் பாசிபிள். ஆல்ரெடி ஐ டோல்ட் த ரீசன். ஸோ ஃபர்தரா இதுக்கப்புறமா ஒரு ஆல்கைல் ஹாலைட் ஆட் பண்றாங்க, CH3CH2Br. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ பேசிக்கா இது வந்து அப்படியே இங்க வந்துட்டு Br அப்படியே வெளியே போயிடும், அப்படிதானா? ஸோ உங்களுக்கு வந்து CH ட்ரிபிள் பாண்ட் C CH2 CH3. ஓகே, ஸோ அகெயின் இதுதான் X ப்ராடக்ட் X. ஸோ இதோட நேம் என்னது? 1 2 3 4. ஸோ பியூட் 1 அயன், அப்படிதானா? ஸோ எதர் ஏவா இருக்கணும் இல்லாட்டி டிவா இருக்கணும், பியூட் 1 அயன். ஓகே, இதுதான் X. ஸோ இது ஃபர்தரா அதே மாதிரி சோடாமைட் போடுறாங்க. அப்போ இந்த இடத்துல உள்ள இந்த கார்பன்ல உள்ள H வந்து ரிமூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ NaNH2 போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து C ட்ரிபிள் பாண்ட் C அண்ட் தென் CH2 CH3. இந்த இடத்துல மைனஸ் அண்ட் Na பிளஸ் வரும். அதுக்கப்புறம் ஃபர்தரா திரும்ப நம்ம CH3 CH2Br கூட ரியாக்ட் பண்ணச்சுல இன்னொரு லைக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ரியாக்ஷன் நடந்துட்டு அதுக்கப்புறமா C ட்ரிபிள் பாண்ட் C ரெண்டு சைடும் இப்போ CH2 CH3 அண்ட் CH2 CH3. ஸோ இதோட நேமிங் பாருங்க, 1 2 3 4 5 6. ஹெக்ஸ், இது ஹெக்ஸ், அப்படின்னா ஹெக்ஸ் தேர்ட் பொசிஷன்ல அயன் இருக்கு, ஹெக்ஸ் 3 அயன். ஸோ இதனை Y. ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் பொசிஷன்ல தான் அயன் இருக்கு, அப்படின்னா ஸோ ஹெக்ஸ் 3 அயன். ஓகே, acyclic hydrocarbon P having molecular formula C6H10 gave acetone. ஸோ C6H10 வந்து அசிட்டோன் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. நம்ம P கண்டுபிடிக்கணும், அப்புறம் நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ல Q கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ P என்னதுன்னு அவங்களே ஃபியூ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஆல்கைன் தான். ஓகேவா? ஸோ ஒன்று ஒன்றா பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A பண்ணி பார்க்கலாமா? ஸோ CH3 இருக்கு, and then C triple bond CH. So இந்த reagent என்னது அப்படின்னா oxymercuration demercuration. இது வந்து Markov-Nichols ரூலா anti Markov-Nichols-னா Markov-Nichols addition தான். ஓகேவா? So hydrogen will go to the more hydrogenated place. மற்ற இன்னொரு group, that is the negative part, will go to the other place. ஓகேவா? ஸோ இங்க நம்ம Markov-Nichols அடிஷன் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? CH3, அதுக்கப்புறமா COH டபுள் பாண்ட் CH2, அப்படிதானே? ஹைட்ரஜன் இஸ் ஹைட்ரோலைசிஸ், பேசிக்கா ஹைட்ரோலைசிஸ் நடக்கும், Markov-Nichols அடிஷன் இருக்கும், நோ ரீஅரேஞ்ச்மெண்ட், நத்திங் இஸ் பாசிபிள். இதுதான் மெயினா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து அதுக்கப்புறமா என்ன ஆகும்? டாட்டாமரைஸ் ஆகி உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா C double bond O CH3 இந்த மாதிரி கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்தரா இதுல என்ன கொடுத்துருக்காங்க? சோடியம் போரோஹைட்ரேட். ஸோ சோடியம் போரோஹைட்ரேட் என்ன கொடுக்கும்? H மைனஸ் கொடுக்கும், அப்படிதானா? ஸோ இந்த H மைனஸ் வந்து இங்க போய் அட்டாக் ஆகி இது இங்க வரும். இதை நீங்க ஆல்டிஹைடு கீட்டோன் அந்த லெசன்ல இதை படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும், H மைனஸ் போயிட்டு அந்த CO இந்த பொசிஷன் வந்து எலக்ட்ரோஃபிலிக். ஸோ அங்கே போயிட்டு அட்டாக் ஆகி அது மேலே போயிடும். அப்புறம் இந்த O மைனஸ் இருக்குல்ல, அது வந்து டைல்யூட் ஆசிட் வந்து ஆட் பண்ணச்சுல அது வந்து ஹெச்சா மாறிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கியூவா இருக்கணும். ஓகே, ஸோ இது பியா இருந்துச்சுன்னா இது கியூவா இருக்கணும். ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் H2SO4 போடுறாங்க. ஸோ கான்சென்ட்ரேட்டட் H2SO4 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? ஆக்சுவலி
இந்த பர்டிகுலர் OH வந்து H அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி OH2 மாறிடும். அப்புறம் அது லீவிங் குரூப்பா போயிடும். ஸோ லீவிங் குரூப்பா போனா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH and CH3 இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் என்ன நத்திங் இஸ் பாசிபிள் அப்படிதானா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இந்த கான்சென்ட்ரேட்டட் H2SO4 மட்டும் இல்லாட்டி H3PO4 இல்லாட்டி KHSO4 தான் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ டீஹைட்ரேட் ஆகி இந்த பொசிஷன்ல டீஹைட்ரேட் ஆகும். பிகாஸ் மோர் சப்ஸ்டியூட்டட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்க ஓசோனோலைசிஸ் நடக்கும். பட் நம்மளுக்கு அதுல அசிட்டோன் கிடைக்காது. ஓகேவா? ஆல்டிஹைட் கிடைக்கும், ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ் நடக்கும். ஸோ அசிட்டோன் கிடைக்கும். ஸோ பேசிக்லி ஆப்ஷன் 1 இஸ் ராங். ஸோ இது மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே போட்டு பார்க்கணும். என்ன ஃபர்தர் ஸ்டெப் நடக்கும், வாட் இஸ் த பாசிபிள் வே அப்படின்னு எல்லாத்துக்குமே நீங்க போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம வந்து இன்னொன்னுக்கு போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இதுக்கு போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை எழுதிக்கிறேன். CH3, CH3 and then CH3 and C triple bond CH. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது என்ன அடிஷன்? Markovnikov's addition. No rearrangement is possible. No rearrangement. Oxymercuration demercuration reaction. Okay, cyclic intermediate வழியா இது வந்து மூவ் ஆன் ஆகும். So hydrogen எங்க போகும்? More hydrogen. Basically hydrolysis. Water is going to add. H ஒரு இடத்துல add ஆக போகுது, OH இன்னொரு இடத்துல add ஆக போகுது. So இங்க தான் OH add ஆக போகுது, இங்க தான் H. Because hydrogen is going to more hydrogenated atom. ஓகேவா? So next என்ன ஆகும்? Tautomerize ஆகும். So tautomerize ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? CH3, C, அதுக்கப்புறம் CH3, CH3. அதுக்கப்புறமா C double bond O, CH3. பேசிக்கா இந்த இது இருக்கும்ல, இது இங்க வந்துட்டு இது இங்க போயிடுச்சு, உங்களுக்கு H கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோடியம் போரோஹைட்ரேட். ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா H மைனஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நியூக்ளியோஃபைல். ஸோ இது போயிட்டு இந்த எலக்ட்ரோஃபிலிக் பிளேஸை அட்டாக் பண்ணி இந்த O மைனஸ் அப்படியே மேலே போகும். ஸோ CH3C. ஸோ இதை நான் இப்படி சும்மா எழுதிக்கிறேன். CO மைனஸ் அதுக்கப்புறமா CH3 இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஓகே, H வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதுல நீங்க டைல்யூட் ஆசிட் கொடுத்துருக்காங்க அப்படிதானா? ஸோ இந்த டைல்யூட் ஆசிடோட பர்பஸ் என்னது? ஸோ இந்த மாதிரி ஆக்சானையான் ஃபார்மேஷன் டைல்யூட் ஆசிட் ஆட் பண்ணலாம், இல்லை வாட்டர் ஆட் பண்ணலாம், இல்லை எத்தனால் ஆட் பண்ணலாம், சம்திங் தட் கேன் கிவ் H. ஓகே, ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ஆக்சானையான்ல வந்து ஒரு H வாங்கிக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த ஆக்சானையான் வந்து OH மாறிடும் டைல்யூட் ஆசிட் போட்ட உடனே. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னா Qவா இருக்கும். ஸோ Q இது இருக்கான்னு பார்ப்போமா? ஸோ ட்ரிபிள் பாண்ட் C, COH and CH3 ஆப்ஷன் B அப்படிதானா? ஸோ இதுதான் Qவா இருக்கும். ஸோ பார்ப்போம் அடுத்து வந்து என்ன ஃபர்தர் பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்தர் ரியாக்ஷன் பாருங்க. ஸோ இங்க எழுதுறேன் கான்சென்ட்ரேட்டட் H2SO4. கான்சென்ட்ரேட்டட் H2SO4 மட்டும் தனியா இருக்கு. இல்லாட்டி நீங்க வந்து என்ன எடுத்துக்கலாம்? KHSO4, H3PO4. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் OHல போயிட்டு H+ கொடுக்கும். அங்க இதுல ரீஅரேஞ்ச்மெண்ட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ல ரீஅரேஞ்ச்மெண்ட் இஸ் பாசிபிள். பட் தென் நீங்க வேற டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் லைக் P2O5 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி Al2O3 அதெல்லாம் டீஹைட்ரேஷன் ரீஅரேஞ்ச்மெண்ட் இஸ் நாட் பாசிபிள். பட் இந்த கேசஸ்ல கண்டிப்பா பாசிபிள். ஸோ என்ன நடக்கும்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த OH வந்து ஒரு H+ ஆசிட்ல உள்ள H+ எடுத்து H2O மாறிடும். ஸோ ஒரு பாசிட்டிவ். நவ் இட் இஸ் அ வெரி வெரி குட் லீவிங் குரூப் அப்படிதானா? ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா லீவிங் குரூப்னால ஸோ லீவ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் இஸ் பாசிபிள் ஹியர். மெத்தில் ஷிஃப்ட் நடக்கும், ரைட்டா? மெத்தில் ஷிஃப்ட் நடந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இங்க உள்ள மெத்தில் வந்து இங்க போயிடுச்சு, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. ஓகே, ஸோ நவ் இது வந்து டெர்ஷரியில இங்க இனிஷியலி என்னது இருந்துச்சு? செகண்டரி இருந்துச்சு அப்படிதானா? ஸோ நவ் டெர்ஷரி ஆயிடுச்சு.
இப்போ இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இருந்து உங்களுக்கு வாட்டர் வந்து ஆல்ரெடி OH போயிடுச்சு. இப்போ என்ன மட்டும் போகணும்? H மட்டும் போகணும். ஸோ இந்த H தான் போகும். பீட்டா ஹைட்ரஜன் எந்த Hனாலும் போகலாம். இந்த CH3ல உள்ள H கூட போகலாம். பட் தென் வாட் இஸ் த ப்ராப்ளம் இஸ் அது வந்து லெஸ் சப்ஸ்டியூட்டட் அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இந்த H தான் மோஸ்ட்லி போகும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டபுள் பாண்ட் CH3. இப்போ இதை நீங்க ஓசோனோலைசிஸ் பண்ணீங்க அப்படின்னா அசிட்டோன் கிடைக்கும். தட்ஸ் ஆல். ஸோ எது ஆப்ஷன் டில இருந்து தான். ஸோ இப்படி நீங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா பண்ணி பார்த்து தான் ஆகணும். கரெக்ட் ஆன்சர் நம்மளுக்கு ஃபர்ஸ்டே தெரியாது. ஸோ எல்லாத்துக்குமே என்னென்ன ப்ரொசீஜர் நீங்க பண்ணி பார்த்து. ஸோ இதுல ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுல ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Q இன்டர்மீடியேட் வந்து பி. அப்படிதானா? இதுல டீஹைட்ரேஷன் நடக்கும். ஸோ இங்க வந்து கார்போகேட்டையான் ஃபார்மேஷன், தென் ரீஅரேஞ்ச்மெண்ட், தென் வாட்டர் வந்து H+ நாலும். ஸோ ஃபர்ஸ்ட் OH எடுக்கிறேன், அடுத்து H+ எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ வென்எவர் கார்போகேட்டையான் மெக்கானிசம் இருந்துச்சுன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்குதோ எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும், டசன்ட் மேட்டர். கார்போகேட்டையான் மெக்கானிசமா ரீஅரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் இஃப் இட் இஸ் மோர் பாசிபிள். ஓகே. But1ene. So but1ene எழுதிக்குமா? meth, eth, pro, but. But1ene. So it is converted to butane by the reaction. So இதை வந்து பியூட்டேனா மாத்தணுமா? ஓகேவா? So ZnHCl. So ZnHCl. So இந்த ZnHCl நம்ம எதுல யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? ஏதாச்சும் ஒரு ஆல்கைல் ஹாலைடு இருந்துச்சுன்னா அதை வந்து ஆல்கேனா மாத்தும். அப்படித்தானா? அதுக்குதான் ZnHCl. இந்த SnHCl வந்து நம்ம NO2 NH2 மாத்துறதுக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும். FeHCl SnHCl. ஓகேவா? NO2 NH2 மாத்துறதுக்கு அது யூஸ் ஆகும். இது வந்து என்னது? Clemmensen reduction. CO CH2 மாத்துறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ மிச்சம் இருக்கிறது என்னது? Palladium in presence of H2. ஓகே, H2. இது பேலடியமா இருக்கலாம், நிக்கலா இருக்கலாம், இல்ல பிளாட்டினமா இருக்கலாம். எனிதிங் in the presence of H2 கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆல்கேன் கிடைச்சிரும். ஓகே. ஸோ ஒவ்வொன்றும் என்னதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ZnHClனா ஆல்கைல் ஹாலைடு ஆல்கேனா மாத்துறது. SnHClனா NH2 NO2 NH2 ரெடியூஸ் பண்ணும். Zn மெர்க்யூரினா Clemmensen reduction. அப்புறம் பேலடியம் H2னா அந்த ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன், கம்ப்ளீட் ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது. ஆல்கீன் ஆல்கைன் எதனாலுமே ஆல்கேனா மாத்திக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. Which of the principle is applied in the following reaction? Okay. என்ன principle apply? So இதுல Karash effect na என்னது? Anti-Markov-Nichols. Okay. Zaitsev rule na என்னது? More substituted product at the high temperature la கிடைக்கும். Hoffman na less substituted product. Okay. I mean less substituted product, less stable product ன்னு சொல்லலாம். So consider CH3, CH, Br and then CH2, CH3. First இந்த மார்கவ்-நிக்கோஸும் கராஷும் வராது. ஏன் அப்படின்னா அது வந்து எதுல வேலிட்? அது ஒரு அடிஷன் ரியாக்ஷனா இருக்கணும். ஆல்கேனா மாத்தச்சுலதான் நம்மளுக்கு இந்த மார்கவ்-நிக்கோஸ் யூஸ் பண்ணுவோம். ஆன்டி மார்கவ்-நிக்கோஸ் ஆல்கேனா மாத்தணும். அப்படிதானா? சப்ஸ்டியூஷன் எங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஐ மீன் அடிஷன் எங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். பட் தென் இங்க நடந்த ரியாக்ஷன் என்னது? எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ராங் பேஸ் E2 எலிமினேஷன் நடக்கும். அப்போ ஸோ இது வந்து ஆன்டி எலிமினேஷன். பட் தென் பாருங்க, இட் இஸ் நாட் எனி இது வந்து ஒரு ஹிண்டர்ட் பேஸா? இதை தான் நீங்க பார்க்கணும். ஹிண்டர்ட் பேஸான்னு பாருங்க. ஹிண்டர்ட் பேஸ் கிடையாது. வேற பேட் லீவிங் குரூப் இருக்கா? பேட் லீவிங் குரூப்பா இந்த புரோமின்? இல்ல, இட் இஸ் a குட் லீவிங் குரூப். பேட் லீவிங் குரூப் கிடையாது. சோ இது ரெண்டும் இல்லையா? அப்போ Zaitsev ரூல் தான். சோ இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹாஃப்மேன் ரூல் தான். ஓகே, ஹாஃப்மேன் ரூல் படி லெஸ் சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பட் தென் ஹிண்டர்ட் பேஸ் இல்ல. இதுல என்னது பேஸ்? OH மைனஸ். இது ஹிண்டர்ட்லாம் இல்ல. ஹிண்டர்ட் பேஸ்னா பெருசா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். டெர்ஷரி பியூட்டாக்சைடு விச் இஸ் வெரி வெரி ஹைலி ஹிண்டர்ட் அண்ட் ஸ்டெரிக் பேஸ். ஸோ பேட் லீவிங் குரூப்னா என்னது? ஃப்ளூரின். N இல்ல பாசிட்டிவ் சார்ஜ், Me2
Me3, SME2. So plus to charge. So இந்த மாதிரி கேசஸ்லாம் இருந்துச்சுன்னா பேட் லீவிங் ரூல், அப்போ ஹாஃப்மேன் ரூல் ஃபாலோ. ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் ரூல்னா என்னதுன்னா மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட், மோர் சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த ஹெச்சும் இந்த பிஆரும் எலிமினேட் ஆகி உங்களுக்கு இது பீட்டா ஹைட்ரஜன், இது பீட்டா, ரெண்டு சைடும் எலிமினேட் ஆகலாம். அப்படிதானா? இங்க உள்ள ஹெச்சும் எலிமினேட் ஆகி ஸோ பீட்டா 1 பீட்டா 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ பீட்டா 1 படி உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கணும். ஸோ பீட்டா 2 படி உங்களுக்கு இது பீட்டா 1 ப்ராடக்ட், இது பீட்டா 2 ப்ராடக்ட். ஸோ இதுதான் மோர் ஸ்டேபிள். ஏன்னா எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்க, 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் டு ஸ்டெபிலைஸ் த ஆல்கீன். இதுல எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு? ஒன்லி. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா ஆல்ஃபா கார்பன்ல உள்ள ஹைட்ரஜன். ஸோ ஒன்லி 2 ஆல்ஃபா, வெரி வெரி அன்ஸ்டேபிள். ஸோ நம்மளுக்கு ஸ்டேட்ஸ் ஆஃப் ரூல் தான் இதுல ஃபாலோ ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, the reagent used for the conversion. So first ஒவ்வொரு ஆப்ஷனா பார்ப்போம். first CH3COOH. So இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இருக்குல்ல, இது கம்ப்ளீட்டா ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணும். COOH கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணி, நீங்க இது வந்து ஆசிட்ஸ்ல படிச்சிருப்பீங்க, CH2OH மாத்திரும். ஓகே, இதுதான் இதனால பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் CH2OH இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து CHO இருக்கும், COH இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ரிடக்ஷன் இந்த மாதிரி கம்ப்ளீட் ரிடக்ஷன் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்னால பண்ண முடியும். ஓகே, சோடா லைம்னா CO2 மட்டும் போயிடும். சோடா லைம்னா NaOH அண்ட் CaO போட்டிருக்கேன். ஸோ CO2 மட்டும் போயிடுச்சுன்னா CH2, CO2 போயிடுச்சு, மிச்சம் இதுல என்ன இருக்கும் அப்படின்னா H மட்டும் தானே இருக்கும். இந்த CO2 போயிடுச்சு, இந்த இடத்துல உள்ள CO2 போயிடுச்சுன்னா மிச்சம் H இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஈத்தேன் கிடைக்குது. நம்மளுக்கு பத்தி என்ன கிடைக்கணும்? ப்ரோபேன் கிடைக்கணும். ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. அடுத்து டி பார்ப்போம், அமல்கமேட்டட் ஜிங்க் அண்ட் கான்சன்ட். இது வந்து என்னது? கிளெமென்சன் ரிடக்ஷன். ஸோ இது வந்து CO-வை மட்டும் ரெடியூஸ் பண்ணும். பட் தென் அதுவுமே என்னது? ஆசிட்ல ரெடியூஸ் பண்ணாது. கீட்டோனா இருக்கணும், ஆல்டிஹைடா இருக்கணும். நத்திங் வில் ஹேப்பன். ஓகே, பேசிக்கா கீட்டோன்னு ஆல்டிஹைட்ல உள்ள CO-வை CH2-ஆ மாத்துமே தவிர வேற எதுலயும் பெருசா இது இன்வால்வ் ஆகாது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரெட் பாஸ்பரஸ் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் HCN இட்ஸ் a very 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 good reducing agent. எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க வந்து ஒரு H வரும், இங்க ஒரு H வரும், இங்க ஒரு H வரும், ரெண்டு டபாண்ட் இருக்குல்ல, ஸோ ரெண்டு H போடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மொத்தமா 1 2 3 CH3. ஸோ உங்களுக்கு ப்ரோபேன் கிடைச்சிச்சா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ எல்லாமே எதை எப்படி ரெடியூஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, which of the following types of reaction occur when a reactant has a double bond? ஸோ ஏதோ ஒரு reactant இருக்குது, ஓகே, டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. அடிஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குமா? HBr போயிட்டு ஆட் ஆகும், அப்படிதானா? ஸோ அடிஷன் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள். ஓகே, போட்டோலைசிஸ் ரியாக்ஷன். ஸோ டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல போட்டோலைசிஸ் நடக்காது. ஓகே, ஒரு ஆல்கேன்ல தான் போட்டோலைசிஸ் நடக்கும். டபுள் பாண்ட்ல போயிட்டு குளோரின் போட்டோலைசிஸ்லாம் நடக்காது, நாட் பாசிபிள். ஓகே, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். எதுல? எலக்ட்ரோஃபைல்ல அட்டாக் பண்றது. அதுதான் என்னது? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ அது எப்படின்னா, இப்போ ஒரு C டபுள் பாண்ட் OCH3CH3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுது, லைக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ இது வந்து இப்படி போயிருது. கன்சிடர் இதுல ஒரு லீவிங் குரூப் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும்ல, ஸோ இதுல ஒரு லீவிங் குரூப் இருக்குன்னு. ஸோ நியூக்ளியோஃபைல் வந்து போயிட்டு இந்த குளோரின் அப்படியே லீவ் ஆயிரும். ஸோ CH3க்கு பதிலாக இந்த நியூக்ளியோஃபைல் வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கு இந்த பர்டிகுலர். ஸோ நியூக்ளியோஃபைல் வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல அட்டாக் பண்ணி சப்ஸ்டியூஷன் நடக்கிறது தான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஸோ நம்ம ஆல்கீனே ஒரு நியூக்ளியோஃபைல். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்கீனே ஒரு நியூக்ளியோஃபைல். ஸோ இதில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து பாசிபிள். தென் பாலிமரைசேஷன் இஸ் பாசிபிள், அப்படிதானா? ஸோ இது பாலிமரைஸ் ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
CH, CH3 and then CH2 whole power n. இது மாதிரி கிடைக்கும். So 1 and 4. Option A is the correct answer. அப்படிதானா? So 1 and 4. So உங்களுக்கு photolysis என்ன, nucleophilic substitution என்னது, nucleophilic addition என்ன, எல்லாமே தெரியணும். So there are few reactions, substitution, nucleophilic addition இருக்கு. So nucleophilic addition என்னதுன்னா, consider ஒரு nucleophile வந்து அப்படியே இங்க add ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. Then it is nucleophilic addition. யாரையும் substitute பண்ணல, but then add ஆயிருக்கு. But then ஒரு nucleophile இருக்கணும், ஒரு electrophile இருக்கணும். ஓகேவா? 1,3 butadiene when treated with bromine. So 1,3 butadiene இப்படிதான் இருக்கும். So இதுல வந்து 2 ways possible. இப்போ வந்து high temperature வச்சுக்கோங்க. High temperature bromine add பண்ணீங்கன்னா thermodynamic product, that is, so bromine வந்து 1,4 positionல, so sorry, CH2Br. So 1,4 positionல add ஆகும். அதே இது low temperature around 0 degree Celsiusல add பண்ணீங்க அப்படின்னா just உங்களுக்கு இங்கே add ஆயிரும். Okay, 1,2 product உங்களுக்கு கிடைச்சிரும். Okay, so most of the cases இந்த high temperature தான் நம்ம mention பண்ணுவோம். ஓகேவா? So இதுல condition எதுவுமே கொடுக்கறதுனால high temperature தான் நம்ம assume பண்ணுவோம். high temperature பாருங்க 1, 2, 3, 4. 1,4 dibromo but2ene. அப்படிதானா? So alkyne ஓட previous year questions நம்ம பார்க்கலாம். Okay, products of the following reaction. ஒரு reaction கொடுத்திருக்காங்க, CH3 triple bond C and CH2 and CH3. So ozonolysis and hydrolysis. So இது வந்து என்ன ஆகும்னா complete hydrolysis, complete oxidation தான் நடக்க போகுது, because H2O இருக்கலாம். So CH3 first என்ன வரும் அப்படின்னா CH3 CO CO and then CH2 CH3 வரும். So இதுவுமே further complete oxidize ஆகி CH3 COOH and அந்த side என்ன கிடைக்கும் CH3 CH2 COOH. ஓகேவா? So option B is the correct answer. அப்படிதானா? எல்லாமே complete oxidation, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Hydrolysis, so ozone in the presence of water. So இந்த மாதிரி reactionலாம் complete oxidation. Okay, so first இந்த மாதிரி form ஆகும், அதுக்கப்புறம் அதுவும் further oxidize ஆகி உங்களுக்கு acid, complete oxidize ஆகி acid கிடைக்கும். Okay, so இதுல பாருங்க KMnO4 கொடுத்திருக்காங்க, H2SO4 and then heating is there. So இதுல KMnO4 and H2O மட்டும் கூட. So இது வந்து hot KMnO4 ன்னு வச்சுக்கலாமா? Hot and acidic and KMnO4 in the presence of acid. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, so first இந்த மாதிரி ozonolysis product தான். So இந்த இடத்துல cleave ஆகி உங்களுக்கு OO கிடைக்கும். So first aldehyde இருக்கும், அது further oxidize ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா acid கிடைக்கும். Okay, so இந்த மாதிரி போட்டுக்கோங்க. Okay, so இங்க KMnO4 dilute, H2O மட்டும்தான் இருக்கு, low temperature 273 Kelvin தான், around room temperature. So இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா diol கொடுக்கும். So இந்த மாதிரி இருக்கும், diol கொடுக்கும். OH is added at the same time. So A is carboxylic acid and B is diol. So option D is the correct answer, right? Predict the product C contained in the following reaction of 1-butane. So first butane reaction எழுதிப்போம், 1-butane. So இதுல first HCl add பண்றாங்க. So HCl is another Markov-Nichols product. So first என்ன போகும், H will go to more hydrogenated space. அப்படிதானா? So C double bond CH H and இன்னொரு Cl. So further இது வந்து HI கூட react பண்ணுது. So இங்க தான் positive வரும், இங்க தான் negative வரும். ஏன்னா இங்க alpha effectம் இருக்கு, electron donating effectம் இருக்குது. So positive charge எங்க stabilize ஆகும், alpha effect, that is electron donation effect. And then இங்கேயும் 2 alpha hydrogen இருக்குது. So அங்க positive வரும். So H plus I minus. So I minus வந்து இங்க தான் போகும்.
So CH3, CH2 and then Ci and then chlorine and then CH3. இதுதான் product இருக்கணும். Okay. So this is the product. Option C is the correct answer. Okay. First HCl add ஆயிருக்கு. அப்புறமா HI add ஆயிருக்கு. Okay. So இதுல rearrangement எதுவும் possibility இருக்கான்னு நீங்க check பண்ணிக்கோங்க. Okay. So rearrangement possibility வந்து almost இல்ல. Because இந்த particular positionல தான் Cl and CH2 எல்லாமே இருக்குது, ஸ்டெபிலைஸ்டா இருக்கு. ஃபர்தரா ரீஅரேஞ்ச் ஆனா டீஸ்டெபிலைஸா தான் ஆகும். ஓகேவா? So option C is the correct answer. Reduction of aldehyde and ketone with hydrocarbons using zinc amalgam and concentrated HCl is called Clemmensen reduction. So zinc Clemmensen அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. So zinc Clemmensen அந்த மாதிரி ஞாபகம் வச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. So reactions of benzenes பார்க்க போறோம். Okay. Which of the following is most reactive towards electrophile? So benzenes are nucleophile most of the cases. Okay. So ஒரு electrophile வந்து attack ஆகும். Either ortho para position or meta directing groups. நம்ம already பார்த்திருக்கோம். ஓகேவா? So எது ரொம்ப நல்லா react பண்ணும்? So பாருங்க இதுல வந்து என்ன இருக்கு? So இதுல வந்து plus M effect இருக்கு. அப்படிதானா? So completely electron donating. So இது வந்து minus M. So இதுல வந்து electrophilic reaction நடக்காது NO2 ல. Very not prone to electrophilic. Maybe chlorine எல்லாம் add ஆகலாம். But then அந்த CH3 அதெல்லாம் add ஆகாது. இது வந்து பெருசா no resonance. Just கொஞ்சம் hyper conjugative effect. CH2 இருக்குல்ல. So CH2 னா 2 alpha hydrogen. So கொஞ்சம் hyper conjugation தான் இருக்குது. ரெசோனன்ஸ் இல்ல. இது இந்த குளோரின் வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட் தான் அதிகமா இருக்கும். கொஞ்சம் வித்ட்ராயிங் தான் அதிகமா இருக்கும். ஸோ இந்த CH2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் நாட் தட். ஸோ இந்த பிளஸ் எம் தான் ரொம்ப அதிகமா கொடுக்கும். ஸோ நம்ம பென்சின் ரிங் ரொம்ப நியூக்ளியோஃபிலிக்கா இருக்கும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் சூப்பரா நடக்கும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. பென்சீன் ரியாக்ட்ஸ் வித், ஸோ பென்சீன் இருக்குது. It is reacting with CH3Cl in the presence of AlCl3. Friedel-Crafts alkylation reaction. அப்படிதான் அந்த Cl minus AlCl3 கூட போயிட்டு மிச்சம் உங்களுக்கு எலக்ட்ரோஃபைல் என்ன கிடைக்கும்? CH3+ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு toluene கிடைக்கும். ஓகேவா? இது என்னது? toluene. So option 2 is the correct answer. Okay. The reaction of toluene, so ஒரு toluene group இருக்கு. Okay. With chlorine. So chlorine in the presence of FeCl3. Okay. So இது என்ன கொடுக்கும் அப்படின்னா இந்த Cl plus and Cl minus இருக்கும். Cl minus வந்து FeCl3 கூட போயிடும். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரோஃபைல் வந்து Cl plus கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த CH3 வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் அந்த பொசிஷன்ஸ்ல தான் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கும். அக்கார்டிங் டு ரிசனன்ஸ் அங்கதான் போயிட்டு எலக்ட்ரோஃபைல் எய்தர் ஆர்த்தோ பொசிஷன் ஆர் பேரா பொசிஷன்ல அட்டாக் ஆகணும். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ CH3Cl இங்க கிடைக்கலாம் அண்ட் CH3Cl கீழே கிடைக்கலாம். பட் விச் இஸ் மோர் ஸ்டேபிள்னா திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். ஓகே. அதுக்கப்புறம் அண்ட் இன் reaction in presence of sunlight. So toluene reaction in presence of sunlight, okay, gives Y. So sunlight la enna alkane la free radical substitution reaction நடக்கும். So உங்களுக்கு என்ன நடக்கும்னா CH2 ஒரு H வந்து substituted by Cl. alkane la தான் நடக்கும். free radical substitution reaction நடக்கும். So இப்போ இது வந்து என்னது? ஃபர்தரா இத நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டிடியூட் பண்ணி எல்லா ஹைட்ரஜனையும் நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா CCl3 கிடைக்கும். ஸோ லைக் மோனோக்ளோரோ ப்ராடக்ட், டைக்ளோரோ ப்ராடக்ட் கிடைக்கும், ட்ரைக்ளோரோ ப்ராடக்ட் கிடைக்கும், எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கும். ஸோ இதுல வந்து ஆப்ஷன் டி, சாரி இது டி. ஓகே. ஸோ ஆர்த்தோ அண்ட் பேரா குளோரோ டொலுவீன் அண்ட் ட்ரைக்ளோரோ மெத்தில் பென்சீன் அப்படிதானா? So ortho and para chlorotoluene. இது ortho chlorotoluene, இது para chlorotoluene, இது வந்து என்னது? trichloromethylbenzene. So option D is the correct answer. Okay.
Which products are formed when the following compound is treated with bromine in the presence of FeBr3? So நம்மளுக்கு இது வந்து ரெண்டுமே electron donating group. So ortho para directing group. Consider நீங்க first மேல CH3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ortho position இது ரெண்டும் para position இது. Consider இந்த positionல CH3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள ortho position இந்த ரெண்டும் para position இது. So நம்மளுக்கு வந்து ortho para directing groupsல para positionக்கு தான் more priority. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Para positionக்கு தான் major product கிடைக்கும் because less steric hindrance. So இந்த particular position, that is இந்த positionும் இந்த particular position இந்த positionும் தான் majorா நம்மளுக்கு substitute ஆகணும் instead of ortho. So ortho is stable but then para is more stable. அதான் நம்ம படிச்சிருக்கோம். So paraல attack பண்ணா less steric hindrance. So இங்க bromine add ஆகும். அதுக்கப்புறமா இன்னொன்னுல வந்து இந்த இடத்துல bromine add ஆகும். CH3 and then இந்த இடத்துல bromine add ஆகும். So அது எங்க இருக்குன்னு பாருங்க. கீழ bromine add ஆயிருக்கு. இங்க bromine add ஆயிருக்கு. So option 3 is the correct answer. So ஏன் அப்படின்னா so ரெண்டையும் தனித்தனியா போட்டு பாருங்க. So இத பொறுத்த வரைக்கும் இதுதான் para position. இத பொறுத்த வரைக்கும் இதுதான் para position. So அந்த paraல போய் attack ஆயிருக்கு அவ்வளவுதான். So option 3 is the correct answer. Okay. The product of the following reaction. So H3PO2. So H3PO2 போட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாமே போயிடும். அப்படிதானா? So என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்? H3PO2 நீங்க போட்டுக்கலாம். வேற என்ன சொல்லியிருக்கேன்? எத்தனால் போட்டுக்கலாம். இல்லாட்டி HCO, H போட்டு ஹீட் பண்ணா எல்லாமே. Everything will give the same product, that is benzene. So diazotized chlorine வந்து just நீங்க just இந்த இது உங்களுக்கு diazotization எல்லாம் போய் benzene ஒன்னா இந்த மூணு reagentல எதுனாலும் alcohol, acid and H3PO2 மூணுல எது யூஸ் பண்ணிக்கலாம். Okay, benzene is the correct answer. Identify Z in the sequence of reaction. So first என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா HBr in the presence of H2O2. அப்போ என்னது Karosh effect. So peroxide இருக்குது. So anti-Markovnikov rule. Anti-Markovnikov. So hydrogen will go and add in the less hydrogen space. So இதுதான் less hydrogen. Okay. So அங்க hydrogen add ஆயிரும். அதுக்கப்புறம் bromine is going and adding in the more hydrogenated space. அதுக்கப்புறம் C2H5ONA. So இதுல nucleophile என்னது C2H5O-. இது என்ன undergo பண்ணலாம் அப்படின்னா because it is a strong nucleophile SN2 மட்டும்தான் possible. ஓகேவா? So weak nucleophile னா SN1 is possible, but in this case SN2 தான் உங்களுக்கு நடக்குது. So இது போயிட்டு இங்க attack ஆகி Br- அப்படியே டைரக்டா லீவ் ஆயிரும். ஓகேவா? No SN1, nothing is there. So CH3 CH SN1 னாத rearrangement possible. ஓகேவா? So CH2O அதுக்கப்புறமா C2H5. ஓகே, எங்க இருக்குன்னு பாருங்க. CH3 CH2 மூணு CH2 இருக்கு. அப்படிதானே? அப்புறமா O C2H5. So option C is the correct answer. ரைட்டா? இப்போ வந்து உங்களுக்கு SN1 இருந்துச்சுன்னா rearrangement. ஏன் SN1 இல்லைன்னு நான் சொல்றேன் அப்படின்னா SN1 னா most neutral nucleophile like C2H5OH இருக்கலாம், இல்லாட்டி H2O இருக்கலாம். So most நம்மளுக்கு வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேஷன் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலே இருக்காது. ஸோ அதனால தான் நான் இது என்ன சொல்றேன், SN2ல ரீஅரேஞ்ச்மெண்ட்டே பாசிபிளா இருக்காது, ஒன் ஸ்டெப் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். In the following sequence of reactions, the product கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டொலுவீன் இருக்கு. ஸோ டொலுவீன்னா இது. ஸோ இந்த டொலுவீன், அனிலீன்னா என்னது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜைலீன் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் என்ன KMNO4 போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் KMNO4 இதுல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா வெளியில உள்ள எதுனாலும் ஆக்சிடைஸ் ஆகி COOH கிடைக்கும். ஓகே, என்ன இருந்தாலுமே COH கிடைச்சிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் லெசன்ல படிப்பீங்க. ஓகே, ஸோ SOCl2 போட்டீங்க அப்படின்னா இந்த OH வந்து Cl மாறிடும். ஓகேவா? ஸோ OH வந்து அப்படியே COCl மாறிடும்.
அடுத்து ஹைட்ரோஜன் பெலேடியம் நம்ம இது பார்த்தோம்ல. ஸோ இது என்னது ரோசென்மன் ரிடக்ஷன். ஸோ இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ஸோ இந்த சிஎல்ல ரீப்ளேஸ் பண்ணி ஹெச்சா மாத்திரும். அவ்வளோதான் ரிடக்ஷன் தான். ஸோ ஹைட்ரோஜன் ஆட் ஆகணும் அஃப்கோர்ஸ். ஸோ இது வந்து சிஓஹெச். இதெல்லாம் நீங்க கார்பாக்சிலிக் ஆசிட் அந்த லெசன்ல படிப்பீங்க. ஆல்டிஹைட் கீட்டோன் அண்ட் கார்பன். ஸோ உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்னது ஆல்டிஹைட். ஸோ என்ன இருக்குன்னு இப்போ KMNO4னா ஆக்சிடைஸ் ஆயிரும். SOCl2னா குளோரின் ஆட் ஆகும். H2 பெலேடியம்னா ஹைட்ரஜன் வந்து குளோரினை தான் ரீப்ளேஸ் பண்ணும். இந்த BaSO4 குயினோலின் இதெல்லாம் வந்து கேட்டலிட்டிக் பாய்சன். ஏன் கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஃபர்தரா இதை வந்து கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணி எனக்கு வந்து CH2OH கிடைச்சிடக்கூடாதுல. கம்ப்ளீட் அது எனக்கு தேவையில்லை. எனக்கு ஆல்டிஹைட்லயே ஸ்டாப் ஆகும். ஸோ கேட்டலிட்டிக் பாய்சன் போட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆனா என்ன ஆயிரும் ஆல்கஹால்லாம் போயிடும். எனக்கு ஆல்கஹால் வேண்டாம். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் திஸ் catalytic poison. Okay, the product of the reaction between ethyl benzene, so ethyl benzene இருக்கு CH2CH3 and then N-bromosuccinamide. So N-bromosuccinamide. ஸோ இப்போ இது வந்து இந்த பர்டிகுலர் இது வந்து ஒரே ஒரு Br2 அழகா சூப்பரா கொடுக்கும். ஸோ அது வந்து Br ஃப்ரீ ரேடிக்கலா இருக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் பேசிக்கா நம்மளுக்கு இதுல நடக்க போகுது. ஸோ இதுல வந்து ஸோ வெனவர் ஃப்ரீ ரேடிக்கல் பேசிக்கா இது எதுல நடக்கும் அலைலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படிதானா அலைலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஸோ அலைல் பொசிஷன் இந்த பர்டிகுலர் கேஸ்ல எது இதுதானே அலைலிக் பொசிஷன். ஸோ அங்கதான் மோர் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கலும் அங்கதான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து பிரைமரியா இருக்கு, இது செகண்டரியா இருக்கு. ஸோ அங்கதான் மோர் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கலும் போகும். ஸோ ஒரு ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை திஸ் புரோமின். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம வச்சுக்கோங்க அலைலிக் பொசிஷன் என்னது ஒரு டபுள் பாண்ட் இருக்குன்னா அது பக்கத்துல உள்ள CH2. இப்போ பென்சீன் ரிங் இருக்கு. ஸோ இதுதான் பென்சீன் ரிங், இதுதான் அலைலிக் பொசிஷன். இது பக்கத்துல உள்ள இதுதான் இது வந்து என்னது அலைலிக் பொசிஷன். ஒரு டபுள் பாண்ட் இருக்குன்னா அது பக்கத்துல உள்ள ஒரு C வந்து என்னது அலைலிக் பொசிஷன். அது வந்து ஒரு ஆல்கேனா இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ அது வந்து அலைலிக் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த CH3 CH2 இதுதான் அலைலிக், இந்த பொசிஷன் தான் அலைலிக். பிகாஸ் இதுதான் டபுள் பாண்ட் பக்கத்துல. அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். பிகாஸ் தட் இஸ் a ஸ்டேபிள் பொசிஷன். ஸோ அந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ ஹைட்ரோகார்பன் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.